ஆ, கேக்குதம்மா கேக்குதம்மா. வாழ்க நன்றி. வளம். வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. கை நார்வே ஆன்லைன் நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தி கொண்டு வரும் நிர்வாகத்தினர், ஆசிரிய பெருமக்கள் அனைவரையும் வாழ்த்தியும் வணங்கியும், இணையத்தில் இணைந்துள்ள மெய்யன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தியும், பூ உலகில் கோடான கோடி சித்தர்களும் மகான்களும் அவதரித்து மனிதர்கள் மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ வேண்டுவதற்காக வழிமுறைகள் எல்லாம் வகுத்து காட்டியதோடு அந்த நெறிகளை தாமே பின்பற்றி வாழ்ந்து காட்டவும் செய்தனர். அந்த வகையிலே நம் வாழ்வில் நம் வாழ்வை செம்மைப்படுத்தி அச்சமில்லை அச்சமில்லை அச்சென்று கூறிய அண்மை கால அருளாளர் மகாகவி புதுச்சேரி மண்ணில் எல்லா இடங்களிலும் தம் பாதங்களை எல்லாம் பதித்து தம்முடைய ஆன்மீக குருவை கண்டெடுத்து தீட்சை பெற்று ஆன்மீக வாழ்வில் பல திருப்பு முனைகளை கண்டவர் அருட்தந்தை பாண்டிச்சேரியில. தன் அறிவில் மேல்மேலும் உயர்ந்து தெளிவு பெற்ற பாரதியார் அவர்கள் தன் கவிதைகளை 80% கவிதைகள் பாண்டிச்சேரியில தான் எழுதியிருக்கிறாங்க. பாண்டிச்சேரி இல்லத்தில் இருந்தும் இதன் சுற்று வட்டாரத்திலும் அதற்கான சுவடுகள் இருக்கு, அதற்கான சான்றுகளும் இருக்கிறது. அந்த நினைவோடும் பாரதியாரின் அந்த தெய்வீக உணர்வோடும் மன நிறைவோடும் அவரை வணங்கி மகிழ்கின்றேன். அச்சமில்லை அச்சமில்லை அறிவு சுடர் நாம் என்று உணர்த்தி நம் அறிவு சுடரை நித்தம் நித்தம் உயர துணை புரிந்து கொண்டிருக்கும் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை பணிந்து வணங்கி தூற்றுதல் ஒளி என்ற தலைப்பில் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். மகாகவி பாரதியின் புதிய ஆத்திச்சூடியில 47வது சிந்தனையாக தூற்றுதல் ஒளி என்ற இந்த வாசகம் அமைந்துள்ளது. தூற்றுதல் என்ற சொல்லுக்கு தமிழ்ல பாத்தீங்கன்னா பழி கூறுதல், குறை சொல்லுதல், புறங்கூறல், இழிவுபடுத்துதல், விமர்சித்தல் போன்ற பல அர்த்தங்கள்ல சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த பயன்பாடாக இருக்கிறது. போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன் ஏற்றதொரு கருத்தை எனதுள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன், எவர் வரினும் நில்லேன் என்று கவிஞர் கண்ணதாசன் ஒரு வாசகத்துல சொல்லியிருக்காங்க. இதையேதான் நம் அனைவருமே நம்முடைய கடமை என்ன, நம் வாழ்வின் நோக்கம் என்ன, எதற்காக வந்தோம், எதை செய்ய வேண்டும், எதை சொல்ல வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதையெல்லாம் சொல்லக்கூடாது என்பதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும். தோல்வி அடைந்தாலும் இந்த உலகம் என்னன்னா, தோல்வி அடைந்தாலும் விமர்சிக்கும், வெற்றி பெற்றாலும் விமர்சனம் சொல்லும். வாழ்க்கை நடைமுறையில இந்த குறை சொல்வது, தூற்றுவது இதெல்லாம் மனித மனம் ஒரு பழக்கமாகவே மாற்றி கொண்டுள்ளது. இது ஒரு நல்ல குணம் இல்லை அப்படின்னு பெரியவங்க எல்லாமே சொல்லிதான் இருக்காங்க. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும், வையகம் இதுதானா என்ற ஒரு திரைப்பட பாடல் கூட இருக்கு. திரு வள்ளுவ பெருந்தகை புறம் கூறாமை என்ற அதிகாரத்துல அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ எந்த அறம் செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, அறம்னா தெரியும் நமக்கு, ஒழுக்கம், கடமை, ஈகை, இதெல்லாம் செய்யலைனா கூட பரவாயில்ல, இன்னொருவரை பற்றி தூற்றாமல் இருந்தாலே போதும், அதுவே ஒரு சிறந்த அறம் என்று வள்ளுவ பெருந்தகை இந்த குறள்ல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த இலவம் பஞ்சி மரத்துல காய்க்கும். அந்த பஞ்சி அந்த இலவம் காய் நல்லா முற்றிய உடனே தானா வெடிச்சிடும். அது வெடிச்சு எல்லா இடங்களிலும் அந்த காற்று எந்த திசையெல்லாம் போகுதோ அந்த திசையெல்லாம் பறந்து செல்லும். அதை அதுக்கப்புறம் நம்ம கலெக்ட் பண்ணவே முடியாது. அதை எடுத்து நம்ம கலெக்ட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளவு ஒரு நுணுகிய இழையாக இருக்கும். இந்த பஞ்சு இலவம் பஞ்சு போலவும் நெல் மணிகள் எல்லாம் வயல்வெளியில பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாம் மெஷின் வந்துருச்சு. அப்ப எல்லாம் மேனுவலாவே கையாலேயே தான் செய்வாங்க ஆளுங்க எல்லாம். இந்த நெல் மணிகள் எல்லாம் அந்த கதிரெல்லாம் அறுத்து அதை காய வச்சு அந்த இடத்துல அதை தட்டி அந்த நெல் மணிகள் எல்லாம் எடுத்த உடனே ஒரு குவியல் போல குவிச்சு வச்சிருப்பாங்க அந்த நிலத்துக்கு பக்கத்துல. அந்த நெல்லுலயும் பதர்கள்லாம் இருக்கும், நிறைய தூசெல்லாம் இருக்கும். அப்ப அதை நீக்குவதற்காக முறம் அப்படின்னு நம்ம முறம் வீட்டுல எல்லாம் யூஸ் பண்ணுவோம்.
அதுல எடுத்து அந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா மேல தூக்கி அப்படியே கீழே கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தூவி கொண்டே இருப்பாங்க. அது ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல இருக்கிற பதர்கள்லாம், அதுல இருக்கிற அந்த தூசு தும்பெல்லாம் காத்து எந்த பக்கம்லாம் அடிக்குதோ அந்த பக்கம்லாம் எடுத்துட்டு போயிடும். இவங்களுக்கு கொஞ்சம் கிளீனான ஒரு சுத்தமான நெல் கிடைக்கும். அந்த பதர்கள் எப்படியெல்லாம் காத்துல இஷ்டத்துக்கு எல்லா திசைக்கும் அடிச்சுக்கிட்டு போதோ, அது போல ஒருத்தவங்கள பத்தி தூற்றும் போதும், குறை சொல்லும் பொழுதும், அந்த அலையானது இந்த சமுதாயத்துல எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிச்சிடும். இது ஒரு நல்ல ஒரு அலை இயக்கமே இல்லை. இததான் தூற்றுதல் அப்படின்னு நெல் தூற்றுதல் அப்படின்னே சொல்லுவாங்க. இததான் தூற்றுதல். இது போன்று நீங்க யார பத்தியும் பேசாதீங்க. யாரை பற்றியும் குறை சொல்லாதீங்க. சமுதாயத்தில் இதெல்லாம் பரப்பாதீங்க. இந்த ஒரு ஒரு இந்த போன்ற அலை இயக்கத்த பரப்பக்கூடாது என்பதற்காக தான் மகாகவி தூற்றுதல் ஒழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நம்ம தவிர்க்க வேண்டும். இது ஒரு நல்ல பண்பே அல்ல. அதே போல ஒருவரை பற்றி நம்ம பின்னால பேசுவதும் சரி, அவரை நேரா பேசுறதும் இது போன்ற பழக்கம்லாம் நம்ம வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மகாகவி பாரதி பொய் சொல்லக்கூடாது பாப்பா ஒருவரை புறஞ்சொல்லல் ஆகாது பாப்பா என்று பாப்பா பாடல்ல பாடியிருப்பாங்க. அவர் என்ன சொல்றாங்கன்னா, சிறு வயதிலிருந்தே இந்த குணத்தை நாம் கிள்ளி எறிய வேண்டும் குழந்தைகளுக்கு என்ற வகையிலே தான் அத பாடியிருக்காங்க. இதையே ஔவைத்தாய் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூற்றுதல் ஒரு நல்ல பழக்கம் அல்ல. சமூகத்தில் நல் இணக்கத்தை சீர்குலைக்கும் ஒரு செயலாக இருக்கிறது அது. பிறரை தூற்றுபவர்கள் தம்முள் கோபம், சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், வெறுப்பு இந்த உணர்ச்சிகளால் உந்தப்பட்டுதான் இந்த செயலை செய்யறாங்க. அது அவர்களுடைய நற்பெயரையும் கெடுக்கும். இதை கேட்கும் நபர்களுக்கும் தீய எண்ணத்தை அவர்கள் மனதிலே விதைத்து விடும். இப்ப ஏ, பி, சின்னு 3 நபர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏ என்ற நபர் சி என்ற நபரை பத்தி பி என்ற நபர்கிட்ட சொல்றாரு. அப்ப அந்த ஏ என்ற நபரோட கருமையமும் களங்கமாகும். அதை கேட்பவரோட கருமையமும் களங்கமாகும். இத பாதிக்கப்படுற அந்த சி என்றவர்களோட களங்கமும் வருத்தமுறும், துன்பமுறும். அதனால யாருக்குமே எந்த பயனும் இல்லை, தீய விளைவுகளே ஏற்படுத்தும் அப்படின்றாங்க இந்த தூற்றுதல் என்ற குணத்துல. நண்பர்கள், குடும்பத்தினர்களிடையே பிளவுகளையும் உறவுகளிடையே சீர்குலைப்பதற்கும் இது காரணமாக அமையும். தூற்றுபவர்களுக்கு மன உளைச்சலையும் இந்த விஷயத்த செய்யறவங்களுக்கே முதல்ல மன உளைச்சலை ஏற்படுத்திடும், மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அப்போ நாம் அனைவருமே இறைநிலையின் அம்சம்தான் நமக்கு தெரியும். அப்ப ஏன் இந்த குணம் எல்லாம் நமக்குள்ள வந்துச்சு? எப்படி வந்துச்சு? ஏன் வந்தது? இந்த குணத்தின் மூலம் என்ன? அதை நம்மிடம் இருந்து நம்ம எப்படி நீக்கி தூய்மை செய்வது என்பதை அதற்கான பயிற்சி வழிமுறைகளாக தான் அருட்தந்தை அவர்கள் மனவளக்கலை பயிற்சிகளாக சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், அருளாளர்கள் வழி நின்று நமக்கு அருளி செய்து தான் அவற்றையெல்லாம் பின்பற்றி நிறைவாக வாழ்ந்து உயர்ந்து மேன்மை பெற்று மன தூய்மை, வினை தூய்மை பெற்று உலக மக்கள் அனைவரும் இந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக தான் பயிற்சிகள் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்காங்க அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். தூற்றுதல் என்ற ஒரு வேண்டாத குணம் மனிதனிடம் எப்படி வந்தது, எப்படி நீக்குவது என்பதை பற்றி சாமிஜி ஒரு கவியில சொல்லியிருக்காங்க. இந்த இறைவணக்க பாடல்லே ஆதி எனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி என்று தொடங்கும் இறைவணக்க பாடல்ல சுத்தவெளி மெய்ப்பொருள் தான் தன் அறிவாலும் ஆற்றலாலும் இருப்பாக இருந்தது. அப்புறம் அது எழுச்சி பெற்று இயக்க மலர்ச்சியாகி அணுவாகி அணுக்கள் இணைந்து பஞ்சபூதங்களாகி அவை இணைந்து பேரியக்க மண்டலங்கள் பிறகு 6வது அதனாக முனைந்து அதாவது முனைந்து முயற்சி செய்து தன்மாற்றம் பெற்று வந்துள்ளது. மனிதனிடம் இந்த முனைப்பு வரும் பொழுது அது எல்லை கட்டிய நிலையில் உணர்ச்சி நிலையாக தன் முனைப்பாக மாறிவிடுதுன்னு சாமிஜி சொல்றாங்க. இப்படிதான் தன் முனைப்பு நமக்குள் எழுந்ததாம். தன் முனைப்பு என்றால் தான், தனது. தான் என்பது நான் தான் உயர்ந்தவன், நான் தான் பெரியவன், எனக்கு தான் முதல் மரியாதை, நான் தான் முன்னிலையில் இருப்பேன் என்ற ஒரு தன்மை. தனது என்பது ஒரு பொருளோ நபரோ என்னுடையதுதான், எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்ற ஒரு தன்மை. அருட்தந்தை அவர்கள் இந்த தன்முனைப்பு ஒருவரிடம் இருப்பதற்கு அடையாளத்தையும் ஒரு கவியில சொல்லியிருக்காங்க. தன்முனைப்பு ஒருவரிடம் இருக்குமானால் சாட்சியுண்டு பேராசை, சினம், பொறாமை, என் கருத்தும் செயல்களுமே நீதி என்று எண்ணல், பிறர் வருத்தத்தில் இன்பம் காணல், புன் செயலின் புலன் மயக்கில் ஆழ்ந்து ஆழ்ந்து புகழ் தேட பொருள் பெருக்க செயல்கள் செய்வார்.
வன்மனத்தோடு எப்போதும் வெறுப்பு உணர்த்தும் வகையில் முகம் கடுத்திருத்தல் இவையே சான்றாம்னு சொல்றாங்க. இதுல யார் ஒருவர் ஆசை என்பது தேவைதான், ஆனால் பேராசைப்படுவராகவும் கோபக் கொள்பவராகவும் பொறாமைப்படுபவராகவும் இருப்பாரானால் அவர்களிடம் தன்முனைப்பு இருக்கு என்று அர்த்தம்னு சாமிஜி இந்த கவியில அடிச்சு சொல்றாங்க. இவற்றை சரி செய்யணும்னா நாம் தன்னைத்தானே நம்மை ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். அதாவது தற்சோதனை பயிற்சி மட்டுமே இதற்கு துணை புரியும். இதில் இந்த பொறாமை என்ற குணம் வரும்போதுதான் மற்றவரை அந்த தூற்றக்கூடிய ஒரு தீய குணமே நம்மை ஆட்கொள்கிறது. ஏன்னா நம்மால் முடியாத ஒரு செயலையோ ஒருத்தவங்க மற்றவர் அவங்க செய்யும் பொழுது அதை பார்த்து பொறுக்க முடியாம அந்த தன்மை பொறுக்க முடியாம என்ன ஆகுது, அவங்கள பத்தி ஒரு தவறான கருத்தை மற்றவர்களிடம் சொல்வதோ, நம்மளே நம் தமக்குள்ளேவே நினைத்துக் கொள்வதோ, இதெல்லாம் தான் தூற்றுதல் என்ற ஒரு தலைப்பில் வருது. சுவாமிஜி பண்பாட்டு கல்வி என்ற தலைப்பில் சொல்லியிருப்பாங்க, ஆதி காலம் தொட்டு மனித குலம் ஆங்காங்கே வாழ்ந்து வருகிறது. அங்கெல்லாம் நிலவும் தட்ப வெப்பநிலை, நில வளம், தொழில் வசதி இவற்றிற்கேற்ற வாழ்க்கை நெறி உருவாகுது. இவ்வாறு பழக்கத்திலும் வழக்கத்திலும் ஏற்பட்ட வாழ்க்கை நெறியை பண்பாடு எனப்படுகிறது. அப்ப சிறந்த பண்பாடு எதுன்னு சாமிஜி சொல்றாங்கன்னா, எல்லாவற்றிலும் இறைவனை காணுகின்ற தன்மை வந்தால் யாருக்கும் துன்பம் விளைவிக்காது, தமது வாழ்க்கையை நடத்தவும் துன்பத்தில் இருப்போர்க்கு நம்மால் முனைந்த உதவிகளை செய்து அந்த துன்பத்தை போக்கக்கூடிய வகையில் வாழும் ஒரு நெறிதான் சிறந்த பண்பாடு அப்படின்னு அருட்தந்தை சொல்றாங்க. இந்த பண்பாடு நம்ம கிட்ட வந்துட்டா நம்ம யாரையாவது குறை சொல்லுவோமா, பழி சொல்லுவோமா, தூற்றுவோமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். பண்பாட்டில் சிறந்து விளங்கணும்னா மனவளக்கலை பயிற்சிகள் நமக்கு மிக துணை புரியும். மனித வாழ்வின் வளங்களுக்கான நற்பண்புகளாக சாமிஜி கடைபிடிக்க வேண்டியது ஒரு 17 பண்புகளை சொல்லியிருக்காங்க. தற்பெருமையின்மை, கர்வமின்மை, சுயநலமின்மை, தன்னடக்கம், விடாமுயற்சி, அமைதி, அகிம்சை, பொறுமை, நேர்மை, உண்மை, மற்றவருக்கு உரிய மதிப்பளித்தல், மன்னித்தல், பொறாமையின்மை, மன உறுதி, பிறரிடம் யாசிக்காமை, எதிலும் மன உறுதியோட இருக்கிறது, எதிலும் நன்மை செய்யக்கூடிய இந்த தன்மை. இதுல இந்த பொறாமையின்மை, பொறாமை இல்லாம இருத்தல் அப்படின்னு ஒரு குணத்தை சொல்லியிருக்காங்க. இந்த பொறாமை இல்லாம பொறாமை வந்துருச்சுன்னா இந்த குணம் பண்பு நம்மில் மேலோங்கும் போது பிறரை தூற்றி பேசுதல், குறை கூறுதல், விமர்சித்தல் இது போன்ற எல்லாம் நம்மை ஆட்கொள்ளுது. ஏன்னா சாமிஜி விளக்கம் கொடுக்கிறாரு, பொறாமை என்பது ஒரு பொறுக்க முடியாத தன்மை என்றும், எதை கண்டும் பொறுக்க முடியாது, பிறரோட மேன்மை, வெற்றி, உயர்வு இவற்றை ஏற்று கொள்ள முடியாத ஒரு தன்மை. இந்த குணம் நமக்கு தேவையற்றது, அர்த்தமற்றது, நியாயமற்றது. இக்குணத்தை நம்ம உடனே நீக்க வேண்டும் என்று. இக்குணம் வயது வரம்பற்று எல்லாரிடமும் இருக்குமா, சிறு குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை இருக்கும். இந்த தீய குணத்தை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆத்திச்சூடியில மகாகவி வச்சாங்க. தூற்றுதல் ஒழி என்ற புதிய ஆத்திச்சூடியில சொல்லியிருக்காங்க. ஆசை, சினம், கவலை இவையெல்லாம் கூட ஓரளவுக்கு நம்மிடத்திலிருந்து வெளிப்பட்டு விடும். ஆனா இந்த பொறாமை ஒரு புற்று போல நம்மிடம் வளர்ந்து நம்மையும் பாதிக்கும், நம்மை சார்ந்தவர்களையும் பாதிக்கும். இன்னும் ஒரு கவியில, தன்முனைப்பு எனும் செருக்கு மனித ஆற்றல்தனை தரம் குறைத்து அழுக்காறு, பேராசை, மேலும் பிறருடைய பொருள் நலம் பறிக்கும் தவறான பழிச்செயல்களை 5ஐயும் பெருக்கும்னு சாமிஜி சொல்றாங்க. இதுல அழுக்காறு என்பது பொறாமை என்ற அந்த குணம்தான். இதனால் என்ன முதல்ல தீமை விளையும்னு பார்த்துட்டீங்கன்னா, பிறரை தூற்றி பழித்து பின்னாடியோ முன்னாடியோ பேசும்போதோ நினைத்தாலோ கூட நம்முடைய ஜீவகாந்தம் இழப்பு அதிகமாகும். நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். வாழ்வில் அமைதி, மகிழ்ச்சி, நிம்மதி எல்லாமே குறைந்து போகும். உடலுக்கும் மனதிற்கும் வாழ்க்கைக்கும் ஆன்மாவிற்கும் துன்ப அலையதான் கொடுக்கும். ஒரு தீய அலையாக இது நம்மிடத்தில் பரவிவிடும். சினத்தால் என்னென்னலாம் வருமோ உடம்புக்கு, சினத்தால் கேடு, பிபி, ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் வருமோ அத்தனையுமே இந்த பொறாமை என்ற குணத்தாலும் வரும். அப்போ இந்த தேவையற்ற இந்த குணங்களை எல்லாம் நம்மிடம் இருந்து நீக்க வேண்டும் என்றால் அருட்தந்தை குறிப்பிடுகிறாங்க, அறியாமையை நாம் போக்க வேண்டும், அறிவில் தெளிவு வேண்டும். அறிவில் தெளிவு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா, உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, அந்த அறிவுதான் தெய்வமாக உள்ளது. அதை இயக்குவது அறிவு, இயங்குவது உயிர், உணர்வது மனம், உணர்த்துவது இந்த உடல். இந்த தொடர்புகளை எல்லாம் அறிந்தவர்கள் தான் அறிவில் தெளிவு பெற்றவர்கள். இந்த தெளிவு உள்ளவர்கள் யாரையும் பார்த்து எந்த தூற்ற மாட்டாங்க, பொறாமைப்பட மாட்டாங்க, குறை சொல்ல மாட்டாங்க. சாமிஜியில ஒரு அற்புதமான கவி,
சாமிஜி சில வாசகம் பாத்தீங்கன்னா சுருக்கி பாஸ்வேர்டு ரொம்ப பிடிச்சது. இந்த வாய்ப்பு கிடைக்காது. அந்த வாய்ப்பு தோல்வி கூட அடையும். அப்ப நம்ம என்ன நினைக்கணும்னா, நம்ம அறிவுல ஏதோ குறைபாடு இருக்கு. நம்ம அத வந்து வளர்த்துக் கொள்ளணும் அப்படின்னு தான் நினைக்கணும். பயிற்சிகள் செய்யணும். குருவை பின்பற்றணும். அதற்கான இந்த ஒரு கவி, "கரு வளர வளர கருப்பையும் அகன்று தேவைக்கேற்ப விரிவு அடைகிறது. இதுபோல அறிவு வளர வளர அது செயல்புரிய ஏற்ற வாய்ப்பும், வசதிகளும் பெருகிக் கொண்டே இருக்கும்னு" சாமிஜி சொல்லியிருக்காங்க. அதாவது கருப்பை ஒரு அம்மாவோட வயித்துல அந்த கரு வளரும்போது நார்மலா இருக்கக்கூடிய அந்த வயிறு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த 10 மாதத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு பார்க்கறதற்கு ஒரு அமைப்பா வந்துருது. அது எப்படி நடக்குது? அந்த அறிவு தான், அந்த இறைவன் தான் அத பண்றாங்க. அந்த கருப்பை வளர்ந்து அதுக்கேற்றாற் போல நமக்கு உடல்ல உள்ளயும் சரி, வெளியும் சரி மாற்றத்தை கொடுத்து அற்புதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும்போது, அதுபோல நம்முடைய அறிவு நிலைய நம்ம உயர்த்திக் கொண்டே போகணும். உயர்த்திக் கொண்டே செல்ல, செல்ல, செல்ல அதுக்கு எங்க வாய்ப்பு கிடைக்குதோ அது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த இறைநிலையானது குருவின் மூலமாக நமக்கு காட்டும். அப்போ இது போன்று நம்ம உயர்வடையும்போது அறிவில நமக்கு ஏன் இந்த தீய குணங்கள்லாம் வருது என்று நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இந்த தீமையை கொடுக்கக்கூடிய தூற்றக்கூடிய இந்த குணம் எங்கிருந்து வருதுன்னா, மனித மனதிலிருந்து தான் பிறக்கிறது. வாழ்வின் விளைநிலம் மனம்தான். சாமிஜி, "மனம் என்ற விளைநிலத்தில் எதை போட்டாலும் வளரும். எதை விதைக்க வேண்டும் என்று அதை பார்த்து போடணும்" அப்படின்னு சொல்றாங்க. மனம் என்றாலும், எண்ணம் என்றாலும் ஒன்றுதான். மனதால் நாம் பிரபஞ்சம் அளவுக்கு விரியவும் முடியும். நுண்ணிய இறைத்துகள் அளவு நினைக்கும்போது, அந்த அளவுக்கு நம்மால் நுணுகியும் செல்ல முடியும். அந்த அளவுக்கு மேன்மை பெற்ற இந்த மனதை நாம் எப்படி பழக்கி வச்சுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத குப்பையெல்லாம் போட்டு வச்சுக்கிறோம். அவற்றை களைந்து தூய்மை செய்வதற்கு தான் முதல் நாம அகத்தவம் செய்ய வேண்டும். தவம் செய்ய செய்ய மன தூய்மை அடையும். மன தூய்மை பெற பெற வினை தூய்மை பெறும். கருமையம் தூய்மை பெறும். அப்பதான் மனம் வந்து அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றலையே பெறுது. சிந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பை தருது. ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த நிலைக்கு நம்ம போகிறோம். யாருக்கும் அப்ப என்ன பண்றோம்? யாருக்கும் நாம் துன்பம் சொல்லாலேயோ, செயலாலேயோ துன்பம் கொடுக்கவே மாட்டோம். அதனாலதான் சாமிஜி தவம் முடிவுல 2 ஒழுக்க பண்பாடை வச்சிருக்காங்க. எண்ணத்தில் அப்பதான் வாழ்க்கையின் அனுபவங்களின் தொகுப்பு தான் கருமையம். வாழ்க்கையின் அனுபவங்களின் பிரதிபலிப்பு தான் எண்ணம். எண்ணத்தில் தூய்மை இருந்தால்தான் சொல்லில், செயலில் தூய்மை வரும். நேர்மையான எண்ணங்களை நாம் எப்பொழுதும் மேல்பதிவாக போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம்னா, எதுவே எண்ணங்களாக வெளிப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா, ஜீவகாந்தாலேயே எண்ணங்களாக வெளிப்படுகிறது. மகரிஷி சொல்றாங்க, "ஜீவகாந்தத்தின் தரம் தன்மை எதுவோ அதுவே மனிதனின் தரம் தன்மையாக மாறுகிறது." ஜீவகாந்தம் ஒருவரின் கரு மையத்தில் எந்த அளவு திணிவாக உள்ளதோ அந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கும்னு சொல்றாரு. அருட்தந்தை அவர்கள் அருளிச் செய்த மனவளக்கலை பயிற்சிகள் அத்தனையுமே ஜீவகாந்தத்தை திணிவுபடுத்தக்கூடிய பயிற்சிகள் தான். ஜீவகாந்தத்தின் தரம் தன்மையை கூட்டிக் கொண்டே போகும்போதுதான் நல்ல எண்ணமும், நல்ல சொல்லும், நல்ல செயலும் உருவெடுக்கும். அப்படி உருவெடுக்கும் போதுதான் யாரையும் நம்ம தவறாகவோ, இழிவாகவோ நினைப்பதும், பேசுவதும், தூற்றுவதும் நடைபெறாது. மகாகவி பாரதி, "எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும்னு சொல்றாங்க. தெளிந்த நல் அறிவு பெற எண்ணங்களை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். எண்ணியவை எல்லாம் முடியணும்னா நாம் நல்லதையே எண்ண வேண்டும்னு சொல்றாரு. நல்லவையே எண்ணணும்னா திண்ணிய நெஞ்சம் வேண்டும். திண்ணிய நெஞ்சம் வேண்டும் என்றால் தெரிந்த நல் அறிவு வேண்டும். தெளிந்த அறிவை கொடுக்கத்தான் நம் முன்னோர்கள் அந்த காலத்துல அச்சம் ஊட்டியும் ஆசை காட்டியும் இந்த சொர்க்கம் நரகம்லாம் சொல்லி வச்சு நல்லதே செய்யணும், நல்லதையே எண்ணணும். குழந்தைகளுக்கே சொல்லுவாங்க, நல்லது செஞ்சினா சொர்க்கத்துக்கு போவ, தீமையா நினைச்சாலோ செய்தாலோ நரகத்துக்கு போவ என்று அந்த அறிவில் உயர்வு பெறாத போது இது போன்ற விஷயங்கள் எல்லாம், ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் புகுத்து வச்சிருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல சொர்க்கம் நரகம்னு சொன்னீங்கன்னா பசங்க அது ரொம்ப இயல்பா கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க சும்மா தான் சொல்றீங்கன்ட்டு. இப்போ கற்பனை அப்படின்றத குழந்தைங்க இது பண்ணிடுவாங்க. அப்போ இந்த தெளிந்த நல் அறிவை பெருக்கணும்னா, இப்போ சாமிஜி அவங்க நிறைய சித்தர்கள், மகான்கள்லாம் அந்த அறிவை
தெளிந்த அறிவை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தெளிந்த நல் அறிவை பெருக்கத்தான் அருட்தந்தை அவர்கள் அறிவு திருக்கோயில் அமைத்து வைத்துள்ளார்கள். இப்ப அறிவு திருக்கோயில்களில என்னென்னலாம் நம்ம கத்துக்கிறோம்? நம்ம தெளிந்த அறிவு பெறன்னு கேட்டீங்கன்னா, உடலை பற்றிய அறிவு, உயிரை பற்றிய அறிவு, மனதை பற்றிய அறிவு, நான் யார்? நாம யாரு? இந்த அறிவு தான் நம்ம கிட்ட தெய்வமாக இருக்குது. தெய்வத்தின் ஒரு பகுதி தான் மனிதன் என்ற விளக்கங்களை எல்லாம் கொடுப்பதற்கு தான் அருட்தந்தை அவர்கள் அறிவு திருக்கோயிலையே அமைச்சு இப்ப இந்த சமுதாயத்தில் ரொம்ப ஸ்ப்ரெட்டிங் வேவ்ஸா போயிட்டே இருக்கு. அதுக்குதான் சுவாமிஜி சொல்றாங்க, செயலில் விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிற்கு நீ எதை நினைக்கிறாயோ அதேதான் உன் வாழ்க்கைன்னு சொல்றாங்க. அதுதான் எண்ணம் போல் வாழ்வு என்றும், அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்களே அப்படின்னும், உண்ணும் உணவு உடலில் மட்டுமே பாயும், எண்ணும் எண்ணம் எங்குமே பாயும். எண்ணத்தில் ஒழுங்கும் உறுதியும் அமைந்திடில் எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும். ஒரு ஞானி என்பவர் எண்ணத்தில் தூய்மையும் வலிமையும் பெற்றவர். எண்ணத்தில் தூய்மையிலே வைத்துக்கொள்ள நம்ம அப்போ பழகணும். நல்ல எண்ணங்களால் தான் நல்ல சொல் வரும், நல்ல செயல்கள் வரும். அதற்கான விளைவுகளும் நல்ல விளைவுகளை உண்டாக்கும். தீய எண்ணங்களால் தீய சொற்கள், தீய செயல்கள், தீய விளைவுகள் தான் உண்டாகி இந்த மனிதர்கள் இந்த துன்பம் என்ற நிலையில துவண்டு கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர்மன தூண்டல், கருவமைப்பு, தெய்வீகம் என்ற 6 காரணத்தால தான் எண்ணங்கள்லாம் எழுதுன்னு சாமிஜி எண்ணம் ஆராய்தல் பயிற்சியில குடுத்திருப்பாங்க. எண்ணங்கள் எல்லாம் ஆராய்ந்து நல்ல எண்ணங்களாக நமக்குள் சுழல விட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். எண்ணம் தூய்மையானால் நாம் யார் என்று நாம் முதல்ல அறியலாம். நாமே தெய்வீகத்தின் திருவுருவம் என்று சாமிஜி சொல்றாங்க. இந்த தூற்றுதல் ஒளி என்று பாரதியார் சொல்லிட்டு போயிட்டாங்க. பதிவு செஞ்சுட்டு போயிட்டாரு. அதற்கான பயிற்சிகளை அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா, அதாவது எல்கேஜில இருந்து அப்படியே மேல்நிலை டிகிரிக்கு போற மாதிரி சமுதாயத்திற்கு பயிற்சிகளாகவும் கொடுத்திருக்கிறாரு. அத வடிவம் கொடுத்தும் நூல்களாகவும் கொடுத்திருக்காங்க. ஆனால் இவற்றையெல்லாம் இந்த தூற்றுதல் ஒழினா அவற்றை ஒழிக்க அதன் மூலமாக பதிவுகளை எல்லாம் நீக்கி எண்ணத்தை ஆராய்ஞ்சு மன அலைச்சூழலை குறைச்சி பழகிக் கொள்ளும் பொழுது, அகத்தவம் செய்யும் பொழுது, நன்கு தவம் செய்து அகத்தாய்வு செய்து அறநெறி வாழ்வை மேற்கொண்டு நம்முடைய கருமைய களங்கங்களை எல்லாம் நீக்கிக் கொண்டு நம்முடைய வாழ்வை அமைதியாகவும் இன்பமாகவும் அன்பும் கருணையாகவும் மாற்றி நாமும் வாழ்ந்து சமுதாயத்திற்கும் நாம் உதவி செய்து நாம் எதுக்கு வந்தோமோ அந்த வாழ்வின் நோக்கத்தை அடைய நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் அனைவரும் முயல்வோம் என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பை எமக்கு அளித்த இறையருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.